ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பாவார்ச்சி ஸ்டைல் ஸ்டிக்கர் ஸ்டே ரெசிபி பார்க்கலாம். இது இந்தோனேசியா, தாய்லாந்து, மலேசியா இங்கே உள்ள ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பாவார்ச்சி சிக்கன். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் ரெடி பண்ணினீங்கன்னா வெளிநாடு போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் நல்லா நைஸாக இருந்தால் தான் உள்ளாடி மசாலா நல்லாவே பிடிக்கும். இதுக்கு டேஸ்டியான மசாலா என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். பாவார்ச்சி ஸ்டைல் சிக்கன் ஸ்டே ரெசிபி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து மசாலா என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். புதினா கபாப் மசாலா 2 டீஸ்பூன், மலாய் டிக்கா மசாலா 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், நல்ல மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், ரெட் ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன். இது இல்லைன்னா ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த சிக்கன் கூட சேர்க்குதேன். ஃபுட் கலரும் சேர்க்குதேன். தேவைக்கு உப்பு சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் க்ரீம், 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 முட்டை. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வினிகர். மீண்டும் நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். சிக்கனில் நல்ல டேஸ்டியான மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பேம்போ ஸ்டிக் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கில் தான் சிக்கனை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும். ஒரு ஸ்டிக்கில் 3 சிக்கன் பீஸ் இந்த மெத்தடில் உள்ளாடி குத்தி வைக்குதேன். இப்படி குத்தி வச்சிங்கன்னா வெந்த பிறகும் கீழே விழாமல் ஸ்டிக்கிலேயே அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டிக் ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் எல்லா சிக்கனையும் இந்த ஸ்டிக்கிலேயே குத்தி வைக்கலாம். வாவ், சிக்கனை எல்லாம் ஸ்டிக்கில் குத்தி வச்சாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் அதிகமான ஹீட் இல்லாமல் சிக்கனை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வைக்கலாம். ஃப்ளேமும் மீடியமாக இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் பிரட்டி கொடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிட்டுது, எடுத்துடலாம். மீதமாக இருக்கக்கூடியதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். அடுத்து சிக்கன் சாட்டை ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி, கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் ஆயிலில் சேர்க்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சில்லி கார்லிக் சட்னி. இது சேர்த்திங்கன்னா பூண்டினுடைய ஃப்ளேவர் வரும். அடுத்து 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்கலாம். தண்ணீர் சேர்த்ததுமே நல்ல ஒரு மிக்சிங் கொடுக்கணும். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். சாஸ் ஊற்றிருக்கனால உப்பு, காரம், டேஸ்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
சிக்கன் எல்லாம் நல்லா சூடாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சூடாகவே சாஸும் ரெடி ஆகிட்டு, இந்த டைமில் சூடான சிக்கனில் சாஸ் அப்படியே ஊற்றிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணதும் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நான் ரெடி பண்ணின சாஸுமே நல்லாவே ஃப்ளேவராக இருக்குது. சாஸ் சேர்த்ததுமே வெள்ளை எள்ளு மேலே தூவிடலாம். வாவ், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை மேலே கொடுத்துருக்க கார்னிஷை பார்க்கும்போது படு சூப்பராக இருக்குல்ல. சிக்கனை பார்க்கும்போது உடனடியாக சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.